ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஷார்ட் கட் சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல 16வது பார்ட் வீடியோ பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஏன் சார் 1 வீக்கா வீடியோ போடல அப்படின்னு நம்ம கிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்ல, நம்மளோட பேனல் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. அதை சரி பண்றதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ சரி பண்ணியாச்சு, எல்லாமே சரி பண்ணியாச்சு. இன்னும் வீடியோ கரெக்டா ரெகுலரா வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே சேரும். நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க டைரக்டா நமக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இது பாத்தீங்கன்னா 16வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம 15 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்பவே சிம்பிளா இருக்க போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஷார்ட்கட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த PDF நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் சென்ட் பண்றீங்க அப்படின்றத நான் வாட்ச் பண்ண போறேன். நமக்கான ஃபர்ஸ்ட் சம், அதாவது என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல அல்ஜிப்ரா ஃபார்முலா வச்சு வர்றது. அதாவது சார் எனக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க தெரியல சார், எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதா? நம்ம ஷார்ட்கட் கொண்டு வந்துட்டோம்ல, ஷார்ட்கட்டும் சொல்லிடுறேன், எப்படி ஃபார்முலா படி வந்துச்சுன்றதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்பிளிஃபை, சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு 162 into 162 minus 18 into 18 divided by 144 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ரொம்பவே அருமையான சம் தான், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்படி சார் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை விட இங்க வர்ற வேல்யூ கம்மியா வந்துச்சுன்னா நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர்ற நம்பரை விட டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் கம்மியா, அதை விட கம்மியா வந்துச்சுன்னா சிம்பிளா என்ன பண்றீங்கன்னா இந்த 162வையும் 18ஐயும் ஆட் பண்ணிருங்க. 162ஐயும் 18ஐயும் கூட்டிருங்க. ஓகேங்களா? கூட்டினா என்ன கிடைக்கும்? 8 + 2 10 0 பேலன்ஸ் 1. 6 + 1 7 7 + 1 8 1 + 0 1. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? 180. எப்ப சார் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ஃபார்மட் இருக்கணும். ஓகேங்களா? சேம் ஃபார்மட்ல இருந்து இங்க ஃபர்ஸ்ட் நம்பரை விட இங்க சின்ன நம்பர் டினாமினேட்டர்ல பகுதியில கம்மியா இருந்தா மட்டும் இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே. 162ஐயும் 18ஐயும் கூட்டினா நமக்கு 180ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 180 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே சார், இது எனக்கு ஃபார்முலாவை சொல்லிடுங்க சார், நான் ஃபார்முலா படியே போய்க்கிறேன் அப்படின்னு சில மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக இதையும் நான் சொல்லிடுறேன், நல்லா நோட் பண்ணுங்க. அதாவது ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இதை நான் ஒரே ஒரு டேமை ஏன்னு எடுத்துக்கிறேன். 162 ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ a இன்ட்டு a என்னவாகும்? a ஸ்கொயர்டு மாறுங்களா? அப்போ 162 into 162க்கு பதிலாக நான் a ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுறேன். அதே மாதிரி b-க்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்? 18ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 18 into 18க்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? b into b-ன்னு போட்டுடலாம். b into b-யோட வேல்யூ என்ன? b ஸ்கொயர்டு. அப்போ மைனஸ் b ஸ்கொயர்டு அப்படின்றத போட்டலாம். டிவைடட் பை 144 இப்படி சார் வந்திருக்கும். இந்த a-வையும் b-ஐயும் மைனஸ் பண்ணி பாருங்களேன். ஏங்கிறது என்ன? 162, b-ங்கிறது என்ன? 18. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 2ல 8 போகாது. ஸோ இங்க இருந்து கடன் வாங்குறீங்க. 5 இங்க 12. இப்போ 12ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 4. 5ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 4. 1ல இருந்து 0 மைனஸ் பண்ணா 1. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிருக்காங்க. எது ரெண்டுத்தையும்? a-வையும் b-ஐயும் மைனஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? வச்சுக்கலாம். நமக்கு a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா என்ன? a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. கரெக்ட்டுங்களா? அப்ப a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டுக்கு பதிலா என்ன எழுதிடலாம்? a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b எழுதிடலாம். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? a மைனஸ் bன்றது இருக்கு. அப்ப a மைனஸ் b கட்டு. நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? a பிளஸ் b மட்டும் தான் இருக்கு. ஏங்கிறது பாத்தீங்கன்னா 162, bங்கிறது பாத்தீங்கன்னா 18. ஸோ ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 180. ஆப்ஷன் ஏன்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஷார்ட்கட்டும் சொல்லியாச்சு, ஃபார்முலா படியும் சால்வ் பண்ணி காமிச்சாச்சு. இந்த ஷார்ட்கட்டை நொறுக்கிட்டு போயிடலாங்களா? இதே மாதிரி அடுத்த சம் பாத்தீங்களா இதே மாடல் தான், சேம் மாடல்ல தான் அப்ளை ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபார்மேட்ல கேட்டுட்டாங்கனாலே இதே ஷார்ட்கட் தான். அதை மட்டும் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன ப்ரொசீஜரை உங்க நோட்ல சைட்ல லைட்டா வெர்டிகல் லைன் போட்டு சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு மறக்காம இருக்கும். இந்த மாதிரி மாடல்ல கேட்டா சார் இப்படி சால்வ் பண்ண சொன்னாரு அப்படின்றது நீங்க சைட்ல நோட் பண்ணி வச்சீங்கன்னா தான் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து வரப்போற எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த குரூப் 2 வரப்போகுது. அந்த குரூப் 2க்கே நீங்க ஒரு நோட்டை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. அடடா இந்த ஷார்ட்கட் எப்படி சார் அப்ளை பண்றாரு அப்படின்னு ஒரு காலத்துல பார்க்கும்போது ஒரு 30 days 50 days கழிச்சு பாக்குறப்போ அடடா தெரியலையே அப்படின்னு நினைக்க கூடாது. சைட்லயே நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்ப சைட்ல நோட் பண்ணி வச்சுட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க, சார் சைட்ல நான் நோட் பண்ணி வச்சுட்டேன் நீங்க சொன்ன ஷார்ட்கட் அப்படின்னு.
கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 561 இன்ட்டு 561 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, மைனஸ் 31 இன்ட்டு 31 டினாமினேட்டர்ல என்ன கொடுத்திருக்காங்க 530 கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்துட்டா நம்ம என்ன சொன்னோம், கரெக்டா ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 561 இருக்கு, கீழே இருக்க நம்பரை பார்க்கணும். கீழே இருக்க நம்பர் என்ன 530. அப்ப இங்க கொடுத்த நம்பரை விட இங்க வர்ற நம்பர் வந்து கம்மியா இருக்கு. இந்த மாதிரி கம்மியா இருக்கப்ப என்ன சொன்னோம், 561 31 கூட்டிருங்க. 561 31 கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 1 + 1 2, 6 + 3 9, 5 + 0 எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா தான் அர்த்தம். கூட்டும் போது 592 ஐம்பதுதாங்க. ஓகேங்களா, ப்ரொசீஜர் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும் 561, டினாமினேட்டர்ல அதை விட பெருசா இருந்தா சின்னதா இருக்கா அப்படின்றத பார்க்கணும், பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சின்னதா இருந்தா என்ன பண்ண சொன்னேன், ரெண்டுத்தையும் கூட்ட சொன்னேன், கூட்டினா 592 கிடைக்குது. சார் இன்கேஸ் வந்து இந்த இடத்துல பெருசா இருக்கு சார், பெருசா இருக்குன்னா எப்படி, 561 31 கூட்டினா 592 கிடைக்கும். இங்க 592 இருக்கே சார். இன்கேஸ் வந்து இங்க 561 இருக்கு, இங்க 592 அதிகமா இருக்கே சார். இப்படி அதிகமா இருந்தா என்ன சார் பண்ணணும்னா, சிம்பிளா இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிருங்க. 561 இருந்து 31 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் 1 - 1 0, 6 - 1 3, 5 - 0 5, 530. எப்போ இங்க ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை விட இந்த நம்பர் பெருசா இருக்கும்போது மைனஸ் பண்ணணும், சின்னதா இருக்கும்போது என்ன பண்ணணும் கூட்டணும். ரெண்டுத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அம்பிட்டு தாங்க ஷார்ட்கட். அப்ப இந்த ஃபார்முலா படி, அதாவது இந்த ஃபார்மட் படி நல்லா நோட் பண்ணுங்க. இதே ஃபார்மட் தான் இருக்கணும். அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்கணும், இடையில மைனஸ் சிம்பிள் வந்திருக்கணும், சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்கணும். கீழே வந்து கம்மியா இருந்தா அந்த ரெண்டு நம்பரை கூட்டணும், கீழே வந்து அதிகமா இருந்தா அந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாங்க. ரொம்பவே அருமையா தான் போய்கிட்டு இருக்கு கிளாஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிளை மட்டும் கொடுத்துருங்க. முக்கியமா உங்க நண்பர்களுக்கு வந்து பகிருங்கள். ஓகேங்களா, மேக்ஸ் தெரியாத நண்பர்களுக்கு வந்து இதை பகிருங்கள். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த சம், நமக்கான தேர்ட் சம் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, find the value of 75983 into 75983 கொடுத்திருக்காங்க, மைனஸ் 45983 into 45983 கொடுத்துட்டு கீழே வந்து 30,000 கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸி. என்ன சொன்னோம் நம்ம ஃபார்மேட், இங்க ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை பார்த்தாச்சு, 75,983 இருக்கு. அதே மாதிரி கீழே இருக்க நம்பரை பார்க்கணும்னு சொன்னேன். கீழே இருக்க நம்பர் என்ன 30,000 இருக்கு. அப்போ இங்க எந்த நம்பர் பெருசு, மேல இருக்க நம்பர் வந்து பெருசா இருக்கு. அப்ப கரெக்ட்டுங்களா, மேல இருக்க நம்பர் பெருசா இருந்தா என்ன சொன்னோம், ரெண்டுத்தையும் கூட்டிடணும்னு சொன்னோம். 75983ஐயும் 45983ஐயும் கூட்டணும். எப்போ கீழே வந்து சின்ன நம்பரா இருக்கணும், மேல வந்து பெரிய நம்பரா இருக்கணும். மேல பெரிய நம்பரா இருந்தா கூட்டணும், கீழே பெரிய நம்பரா இருந்தா கழிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது பெருசா இருந்துச்சுன்னா கூட்டிடணும், இது பெருசா இருந்துச்சுன்னா கழிச்சிடணும். ஓகேங்களா, ரெண்டு மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கூட்டினா என்ன கிடைக்கும், 3 + 3 6, 8 + 8 16, 6 பேலன்ஸ் 1, 1 + 9 10, 10 + 9 19, 9 பேலன்ஸ் 1, 5 + 5 10, 10 + 1 11, 1 பேலன்ஸ் 1, 1 + 7 8, 8 + 4 12. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1,21,966. ஆப்ஷன் B-ல இருக்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் B-ல இருக்கு. புரிஞ்சுங்களா ஃபார்மேட்? கீழே இருக்க நம்பரை விட மேல இருக்க நம்பர் வந்து பெருசா இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பரை கூட்டணும், இன் பிட்வீன்ல இருக்க ரெண்டு நம்பரை கூட்டணும். கீழே இருக்க நம்பர் வந்து பெருசா இருந்துச்சுன்னா, இந்த 75,983 விட பெருசா இருந்தா இந்த ரெண்டு நம்பரை கழிக்கணும். இதுதாங்க ப்ரொசீஜரு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்க. நமக்கான அடுத்த சம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான சம். இதுதான் நமக்கான கடைசி சம். அதே ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் இவ்வளவுதான் சம் கேட்டிருக்காங்க இந்த மாடல். ஓகேங்களா, அப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சிம்பிளிஃபை சுருக்கவன் கொடுத்துட்டு 171 into 171 minus 69 into 69 divided by 240. அப்ப பாருங்க, மேல இருக்க நம்பரை விட கீழே இருக்க நம்பர் வந்து பிக்கரா இருக்கு. இந்த மாதிரி கீழே இருக்க நம்பர் பிக்கரா இருந்தா என்ன பண்ணணும், கீழே இருக்க நம்பர் பெருசா இருந்துச்சுன்னா மேல இருக்க ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிடணும். அப்ப 171 இருந்து 69 மைனஸ் பண்ணும். 9ல 1 கழியுமா, கழியாது. சோ இங்க இருந்து கடன் வாங்குறேன் 6, இங்க 11 மாறிடும். 11ல இருந்து 9 மைனஸ் பண்ணா 2, 6ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 0, 1ல இருந்து 0 மைனஸ் பண்ணா 1. அப்ப 102 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்பவே சிம்பிள். கீழே இருக்க நம்பர் இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுத்துட்டு கீழே இருக்க நம்பர் பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா
மேல இருக்க 2 நம்பரை மைனஸ் பண்ணணும். கீழே வந்து இன்கேஸ் சின்ன நம்பரா இருக்கு, இங்க இன்கேஸ் வந்து 102 கொடுத்துருக்காங்க, கீழே வந்து 102 கொடுத்துருக்காங்க, மேல 171 பெருசு. இந்த மாதிரி பெருசா இருந்தா என்ன பண்ணும், மேல இருக்க 2 நம்பர் கூட்டிடணும். 171 69 கூட்டிருங்க. 0 14க்கு 4 பேலன்ஸ் 1 240ன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். அதாவது கீழே இருக்க நம்பரை விட மேல இருக்க நம்பர் பெருசா இருந்தா கூட்டிடணும், கீழே இருக்க நம்பர் பெருசா இருந்தா ரெண்டையும் மைனஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். இந்த ஷார்ட்கட்டை மட்டும் தெளிவா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. சைட்ல எழுதி இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க, நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கும் சென்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்கட் பார்ட்டுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.